கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, திருக்குரானிலே அல்லாஹ் சூரா பக்ராவிலே மூமினின் துவா எப்படி இருக்கும், ஒரு இறை நம்பிக்கையினுடைய வட்டத்திற்கு வராதவரின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் வேறுதிருத்தி காண்பிக்கிறான். அதுவும் குறிப்பாக எங்கே சொல்கிறான், எந்த இடத்தில் சொல்கிறான்? இஸ்லாத்தில் 50 கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜி. ஹஜ்ஜின் கடமை இது 5 பெரும் கடமைகளில் முக்கியமானது. நிறைய பேர் 5வது கடமை நினைவு வச்சிருக்காங்க. அது 5வது கடமை இல்லை, 5 கடமையில் ஒன்று. எனவே கடைசி கடமை கடைசி காலத்திலே பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்களும் உண்டு. அது தவறான புரிதல். இப்போ அந்த 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை குறித்து அதனுடைய நுசுக்குகளை கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அதனுடைய கிரிகைகளை எல்லாம் பேசிவிட்டு அதனுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான். 2 விதமான சாரார்கள் இருக்கிறார்கள். ஒருவரின் பிரார்த்தனை எப்படி இருக்கும்? வமினன் நாசிமை யகூல் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இறைவா எனக்கு துன்யாவில் எல்லாவற்றையும் கொடு என்று கேட்பார். அத்தோடு நிறுத்திக் கொள்வார். அவரின் பிரார்த்தனை ஒட்டுமொத்தமும் துன்யாவை சுற்றித்தான் இருக்கும், உலகத்தை சுற்றித்தான் இருக்கும். அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான், ஒமா லஹூ ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், ஆகிரத்திலே அவருக்கு எந்த நலவும் கிடைக்காது, எந்த நலவும் கிடைக்காது சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஒமின்ஹும், இன்னும் மனிதர்களிலே இப்படியும் ஒரு கூட்டம் உண்டு. அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். 3 அம்சங்களை முக்கியமாக அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். இறைவா, துன்யாவிலும் எங்களுக்கு நன்மையை கொடு, நலவை கொடு, மறுமையிலும் எங்களுக்கு நலவை கொடு, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்து ரட்சித்து விடு என்று கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், உலாய்க லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, இவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகச்சிறந்த கைர், இவர்கள் சம்பாதித்ததிலே அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு இவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 கூட்டத்தில் 2வது கூட்டத்தாராக நாம் இருக்க வேண்டும். நம் எல்லோருக்குமே தெரிந்த துவா தான் இது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கூட்டு பிரார்த்தனையாகட்டும், தனிப்பட்ட முறையிலே கேட்கக்கூடிய துவாவாகட்டும், இந்த துவாவை ஓதாமல் யாரும் இல்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதிய துவா இது. அதில் சய்யிதனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இப்னு கஸீரினுடைய விரிவுரையிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துவாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருப்பார்கள். எனவேதான் நபிகள் சொன்னார்கள், புனித ஆலயமாம் காபாவை தவாஃப் செய்கிற பொழுது, வலம் வருகிற பொழுது, அந்த காபாவிற்கு 4 மூலைகள் இருக்கிறது, 4 கார்னர்கள் இருக்கிறது. எந்த பக்கத்தில் போகிற பொழுதும் எந்த துவாவையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். துவாவுக்குரிய இடம் மகாம், அது மதாஃப் இருக்கிறதே, வலம் வரக்கூடிய அந்த காபாவை வலம் வரக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது, முழுக்க முழுக்க துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம், துவாவை மட்டுமே பிரதானமாக கேட்க வேண்டிய நேரம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுற்றிலும் என்னென்ன துவாவை படிக்கலாம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே ருக்குனே யமானி என்று ஒரு கார்னர் இருக்கிறது, ஹஜருல் அஸ்வத் என்று ஒரு கார்னர் இருக்கிறது. 4 மூலையில் ஒரு மூலைக்கு பெயர் ருக்குனே யமானி, இன்னொரு மூலைக்கு பெயர் ஹஜருல் அஸ்வத். அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூலையில் இருந்துதான் தவாஃபின் சுற்றுகள் துவங்கப்பெறும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 கார்னருக்கு இடையில வரும் பொழுது ஒவ்வொரு சுற்றிலும் நீங்கள் ஒரு துவாவை மடக்கி மடக்கி ஓத வேண்டும். அது என்ன துவா? நாம் இப்பொழுது படிக்கிற இந்த துவா தான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். இப்போ துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அந்த மதாஃபிலே, அதிலும் குறிப்பாக 2 முக்கியமான இடைவெளியிலே, 2 முக்கியமான மூளைக்கு இடையிலே இந்த துவாவை அதிகம் கேளுங்கள் என்று பெருமானாரால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதிலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை, இதனுடைய தேவையை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும்.
உலகத்தில் நலவு என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் இந்த துவா. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நபித்தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபர்களில் இவர்கள் முக்கியமான இடத்தில் உள்ளவர்கள். அவங்க எங்க போனாலும் வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கும். வாயில எதையோ அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதை போன்று தெரியும். ஒருத்தர் பக்கத்தில் போய் நின்னார். என்ன சொல்றார் இவரு? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்கலாம் என்று பக்கத்தில் போனார்கள். அப்ப தான் அவங்க மெல்லிய குரலிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஓதுறீங்களா? இந்த துவாவை தான் எங்க போனாலும் ஓதிட்டு இருக்கீங்களா? ஆமா. இதில் அப்படி என்ன இருக்கு என்று ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டபொழுது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், உலகத்தில் என்ன நலவு உண்டோ எல்லா நலவையும் அல்லாஹ் இந்த துவாவிலே உள்ளடக்கி விட்டான். உலகத்தில் என்னென்னவெல்லாம் தீங்கு உண்டோ, என்னென்னவெல்லாம் ஷர் இருக்கிறதோ அந்த அத்துணை தீங்கை விட்டும் பாதுகாப்பை வேண்டி அல்லாஹ் இந்த துவாவிலே வைத்து விட்டான் என்று ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் என்பதாக பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வளவு உயர்தரமான துவாவை தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் ஒவ்வொரு தடவை துவாவுக்காக வேண்டி கையை ஏந்தக்கூடிய நேரத்திலும் ஓதுகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்தரமான சுன்னத்துகளில் ஒன்று, யாருக்கு நோய் ஏற்பட்டு விட்டாலும் நேரடியாக வீட்டுக்கு போவார்கள், நலம் விசாரிப்பார்கள், ஆறுதல் சொல்வார்கள், அவர்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள். அவரின் வேதனையை குறைப்பதற்கு தன்னால் ஆன நாவிலால், வார்த்தைகளால், அவருக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளால் அவருக்கு ஆறுதல் கொடுப்பார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு சஹாபியின் வீட்டுக்கு போகிறார்கள். உடம்பு சோமுல்ல, வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களை அழைத்து கொண்டு ஒரு வீட்டுக்கு போனாங்க. பார்த்தா ஒரு நல்ல ஆஜானு பாகுவான உடல் கட்டுள்ள மனிதனாக இருந்தவர் குருவியை போன்று அப்படியே சுருண்டு கிடக்கிறார். நோய் யாரைத்தான் விட்டது? மனுஷனுடைய உண்மை நிலை என்ன, அவனின் பலகீனம் என்ன என்பதை தெரிய வேண்டுமானால் நோய்க்கு முகம் கொடுக்க வேண்டும். உடம்பு சரியில்லை என்ற நிலை வருகிற பொழுதுதான் நம்முடைய பலகீனம் என்ன என்பது நமக்கே புரியும். அதுவரை ஆச்சா பூச்சான்னு பேசியிருப்போம், அப்படி நடந்திருப்போம், இப்படி நடந்திருப்போம். ஆனால் ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன வயிற்றுப்போக்கு, ஒரு சின்ன வலி அல்லது வேதனை அப்படியே படபடுத்து விடவெடுத்து போய் விடுவோம் இல்லையா? இப்போ இந்த நபி தோழருக்கு உடம்பு சரியில்லை, குருவியை போன்று சுருங்கி விட்டார், உடலெல்லாம் வத்தி போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முதல்ல ஆறுதல் கொடுத்து விட்டு கேட்டாங்க, என்ன செஞ்சது, இப்படி ரொம்ப நாளாக படுத்த படுக்கை ஆகிட்டாரு, அப்படியா வேற ஏதாவது இவர் சொல்லியதுண்டா அப்படின்னு விசாரிச்சாங்க. அவரையே கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன இப்படி ஆகி போச்சு, ஏதாவது நீங்கள் முன்ன பின்ன பேசுனீங்களா, ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இப்படி நான் ஒரு துவா செய்தேன், இறைவா, நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் என்னை மறுமையிலே நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை உலகத்திலேயே கொடுத்துடு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எனக்கு நீ தண்டனை தர வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் உலகத்தில் தந்துவிடு, ஆகிரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமானவன். அல்லாஹ் தண்டனை கொடுத்தால் மனிதர்களாகிய நாம் தாங்கிக் கொள்ள முடியுமா? அல்லாஹ் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து நம்மின் மீது அவனுடைய வேறு பார்வையை திருப்பி விட்டால் பொசுங்கி போய்விடுவோம், இல்லாமல் போய்விடுவோம். அப்படியா கேட்பது துவா? நீங்கள் இப்படி அல்லவா கேட்க வேண்டும். ஹல்லா குல்த அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இறைவா, எனக்கு துன்யாவிலும் நல்லதை கொடு, ஆகிரத்திலும் நல்ல கொடு, என பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய வேதனையை நீ என் கண் முன்னால் காட்டிவிடாத என்றல்லவா துவா செய்ய வேண்டும். இப்படி துவா செய்யலாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அவருடைய நலனுக்காக வேண்டி, அவருடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி துவா செய்துவிட்டு வந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். அப்போ எப்படி கேட்கணும் முறை அப்படிங்கிறது கற்றுறாங்க. துவாங்கிறது எப்படி கேட்கணும், அந்த கேட்கும் முறையிலே பிரதானமாக நீங்கள் துன்யாவையும் கேட்க வேண்டும், ஆகிராவையும் கேட்க வேண்டும். துன்யாவை எல்லாம் மொத்தமாக விட்டுட்டு ஆகிரத்தை மட்டும் கேட்கிறதோ அல்லது ஆகிரத்தை மொத்தமாக மறந்து விட்டு துன்யாவை மட்டும் கேட்பதோ ரெண்டுமே கூடாது. துன்யாவும் ஆகிராவும் மனிதருடைய ரெண்டு கண்ணை போன்று.
2 கண்ணில் எது வேணும்னு கேட்டால் நம்ம எது வேண்டாம்னு சொல்லுவோம்? இது மட்டும் போதும் வலது கண்ணு, எனக்கு இடது கண்ணு வேணாம்னு சொல்ல முடியுமா? எனக்கு இடது கண்ணில் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் லைட்டாக மங்கிக்கிட்டு இருக்கு, அது பார்வை போனால் போயிட்டு போகுது, வலது மட்டும் போதும் என்று நினைப்போமா? இல்லை, ரெண்டுமே தேவை, குறையாக இருந்தாலும் தேவை. அப்படித்தான் உலகமும் தேவை, ஆகிரத்தும் தேவை. உலகத்தின் தேவையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. இந்த உலகம் என்பது ஆகிரத்திற்காக வேண்டி உண்டான விளை நிலம். அங்கே நன்றாக இருப்பதற்காக வேண்டி, விவசாயம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தரப்பட்ட, நல்ல விஷயங்களை விதைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான விளைநில பூமி. இதிலே நாம் நன்மைகளை விதைத்தால் இதை எங்கே போய் அறுவடை செய்யலாம்? துன்யாவிலும் அறுவடை செய்யலாம்,